வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கம்பெனியும் அந்த கம்பெனியோட ஷேர்ஸும் அந்த ஷேர்ஸோட ஹைக் லெவல்ஸ் எப்படி இருக்குது, அந்த கம்பெனி என்னென்னலாம் பண்ணாங்க, அந்த கம்பெனியில் என்னென்னலாம் நடக்குது, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா நம்மளுக்கு ப்ராஃபிட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு நியூ இன்வெஸ்டர், நீங்கள் ஒரு நியூ ட்ரேடர் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, இந்த கம்பெனின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளென்மார்க் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். GLS. இந்த கம்பெனியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் பர்டிகுலராக இந்த கம்பெனியை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வர்ற காலகட்டத்தில் என்னென்னலாம் உலகத்தில் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் ஓரியன்டான பொருட்கள், மெடிசன்ஸ், அப்புறம் அதுக்கு சம்மந்தமான பொருட்கள், இதெல்லாம் தான் நல்ல டிமாண்டில் இருந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி பொருளை நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லாவே நம்மளுக்கு ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த கிளென்மார்க் லைஃப் சயின்ஸ் கம்பெனியை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கம்பெனியை எப்போ இன்கார்பரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2011 இவங்க ஆக்டிவ் பேராமெடிக்கல் இன்க்ரீடியண்ட் அப்படிங்கிற API அப்படிங்கிற கேட்டகரியிலே இவங்க வந்தாங்க. ஏபிஐஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கேட்டகரியிலே இந்தியாவில் இவங்க தான் இன்னும் ஒரு லீடிங் கம்பெனியாக இருந்துட்டு வராங்க. ஆக்சுவலாக இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இது போல் ஒரு சில டிசீஸ்க்கு வந்துட்டு ஹை குவாலிட்டியான ஏபிஐஸை வந்துட்டு டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய இடங்களுக்கு அதை வந்துட்டு எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் பண்ணுறாங்க. இவங்க தான் கிளென்மார்க் லைஃப் சயின்ஸ் கம்பெனி. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இவங்களுக்கு காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு வருது. ஈவன் டயபெட்டிஸ் அதுக்கு சம்மந்தமான பொருட்கள், இப்போ இன்ஜெக்ஷன் இது போல் சம்மந்தமான பொருட்கள், இந்த மெடிசன்ஸ் அதுக்கு ஓரியன்டான பொருட்கள்லாம் நிறையவே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்ட்ராங் ஃபினான்ஷியலும் மற்ற மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ்க்கு மத்தியில் ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருந்துகிட்ருக்கு. ஓகே, இந்த கம்பெனி இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாகவும் இவ்வளோ ஃபினான்ஷியலாக ஒரு செட்டில்டாகவும் இருக்கும்போது ஏன் இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரீவியஸ் IPOவில் உள்ளது, FPOவில் உள்ள அந்த ஷேர் ஹோல்டிங்ஸை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காக இவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. அண்ட் அனதர் ஒன் வந்துட்டு கார்ப்பரேட் பர்பஸ்க்காகவும் இந்த கம்பெனி வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க. கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசட்ஸாக இருக்கட்டும், ரெவென்யூவாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் அதிலே பார்க்கலாம். ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், எல்லாமே கடந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்க்ரீஸில் போயிட்டுருக்குது. ஸோ இது போல் மக்களுக்கு டிமாண்ட் ஆகிற பொருட்களில் நம்ம வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதில் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட ஷேர்ஸை வந்துட்டு நம்ம கொஞ்சம் வாங்குறது, இது போல் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனிஸோட F&Aவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனிஸில் என்டையராக எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ராப்பராக பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக இருக்கிறதுனால அதில் ஸ்கேம், அப்புறம் இதில் வந்துட்டு ஹேக்கிங், இது போல் மற்ற எந்த விதமான ரிஸ்க்குமே இல்லாமல் நம்ம ஈஸியாக இந்த செக்டாரில் வந்துட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். நம்ம எந்த செக்டாரில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது. ஸோ இது போல் மெடிசன் ஓரியன்டான மெடிக்கல் சம்மந்தமான ஷேர்ஸில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். Have a nice day.